கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்களெல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்களெல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை, நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை, நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத மகிமையின் தேவனாக எங்கள் கூடவே இருக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யெப்தா கிளையாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே கடைசி வார்த்தை இப்படி கூறுகிறது: யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யெப்தாவை குறித்து நம்ம படிக்கும்போது அதனுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். வாசித்து கேட்ட இந்த பகுதியில் இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கை பின்னணியத்தை குறித்து ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது. என்ன பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு வாழ்க்கை பின்னணியமும் சொல்லுவதற்கு இல்லை. அவன் ஒரு பரஸ்திரியின் மகனாக அவன் பிறந்திருக்கிறான். இவன் பரஸ்திரியின் மகனாக பிறந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், பராக்கிரமசாலியாக ஒரு மனிதனாக இவன் காணப்படுகிறான். இவன் பராக்கிரமசாலியான ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் கூட இந்த கிளையாத்தின் மற்ற பிள்ளைகள் அல்லது யெப்தாவினுடைய மற்ற சகோதரர்கள் இவனை அவனுடைய வீட்டிலிருந்து
துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்தில் சொல்லுகிறது, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இந்த கிளையாத்தினுடைய மற்ற பிள்ளைகள் இந்த எப்தாவை பகைத்து அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவன் ஒரு அந்நிய ஸ்திரீயினுடைய மகனாக, ஒரு வேலைக்காரியினுடைய அல்லது ஒரு பரஸ்திரீயினுடைய மகனாக இருந்ததுனால அவனை பகைச்சு அவனை துரத்தி விட்டார்கள். நீங்கள் நன்றாக கவனிக்கணும், இந்த எப்தா அவன் மேலே எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு குறையும் சொல்வதற்காக இல்லை. ஆனால் அவருடைய தாய் சரியில்லாத ஒரு தாயாக இருந்த போதிலும் அந்த தாயின் நிமித்தம் இவனுக்கு ஒரு நிந்தை, இவன் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அங்கீகரிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளின் நிமித்தமாக நாம் மற்றவர்களின் பார்வையில் அற்பமாக பார்க்கப்படுவதும் எண்ணப்படுவதும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் குடும்ப பின்னணியத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லது உங்கள் வீட்டில் யாராயிலும் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுதலின் நிமித்தம் உங்களை உலகம் அற்பமாக எண்ணும், அற்பமாக பார்க்கும். அது உங்கள் மனசை ரொம்ப அளவில் காயப்படுத்தும். மதுபானம் பண்ணக்கூடிய ஒரு தகப்பனார் இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு அவமானமாக இருக்கும். இன்னும் அடிக்கடி சண்டை, தெருவில் சாட்சி இல்லை, இப்படிப்பட்ட சில தவறான அல்லது மோசமான சில குணம் உள்ள சில மனிதர்களின் நிமித்தம் அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பத்திற்கு சில அவமானங்களும் நிந்தைகளும் வரலாம். எப்தா இதையெல்லாம் கண்டு, என்னுடைய தாய் ஒரு பரஸ்திரியாக இருக்கிறாள், எனவே நான் இப்படி ஏன் இருக்கணும்னு சொல்லி அவன் தன்னை காயப்படுத்தி கொள்ளாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் தேசத்தை விட்டே ஓடி போகிறான். ஆனால் அந்த எப்தாவுக்கு ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. என்ன சுபாவம்னா, அவன் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கை பின்னணியத்தை எதையுமே பார்க்காம உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை அங்கீகரித்து உங்களையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். திடீரென்று இந்த கீலேயாத் தேசத்தில் அங்கே அம்மோன் புத்திரர்கள் வந்து இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறாங்க. அப்போ இந்த கீலேயாத்திலிருந்து யாருமே அம்மோன் புத்திரர்களை எதிர்த்து போராடுவதற்கு பலவான்கள் இல்லை. உடனே அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லாம் நேர எப்தாவினிடத்தில் போய் கேட்குறாங்க, எப்தா நீ வந்து தான் நம்ம தேசத்துக்காக யுத்தம் பண்ணணும் என்று சொல்லி அவனை அழைக்கவும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதையும் பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அன்பானவர்களே, நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறார்களோ அந்த புறக்கணிக்கிற மக்கள் நடுவில் உங்களுக்கு ஒரு அழைப்பும் ஒரு அங்கீகாரமும் வரும். எப்தாவின் சகோதரர்கள் அவனை புறக்கணித்தார்கள். ஆனால் அதே புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் எப்தா திரும்பவும் சேர்க்கப்படுகிறதும் அழைக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். உங்களை புறக்கணிக்கிறவர்கள் நடுவில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பார். அந்த அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உங்கள் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த எப்தா என்ன செய்திருப்பான்? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை புறக்கணித்து விரட்டி தேசத்தை விட்டு துரத்தும் போது அவன் போய் தேவ சமூகத்தில் போய் அழுது, ஆண்டவரே என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்ததுனால புறக்கணிக்கப்பட்ட தேசத்தில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கி தேவனை தேடி பாருங்கள். உங்கள் குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் பின்னணி எப்படி வேணாலும், ஒரு தரித்திரமான, ஒரு ஏழ்மையான, அல்லது ஒரு நல்ல பேரே இல்லை எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பெற்றோர்களை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, இதெல்லாம் உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தி நீங்கள் ஒரு வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தரை தேடி பாருங்கள். அங்கீகாரம் இல்லாத இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அங்கீகாரம் இல்லாத இடத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற தேவன் அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களை சேர்த்து அரவணைத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.